அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்து வாழும் வாழ்க்கையை தந்துவிடாதே. யா அல்லாஹ், ஆமீன். அந்த கொடூரமான நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், வெயில் நெருப்பு மாதிரி சுட்டெரிக்கின்றது. கருணையுள்ள ரஹ்மானே, கோடையின் வெப்பத்தை தணிக்க இந்த மண்ணும் மக்களின் மனம் குளிர உனது கருணை மலை பொழிந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன். யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, துவா கேட்டவுடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நம்முடைய துவாக்கள் நாம் கேட்டவுடன் உடனே ஏற்றுக்கொள்ள இந்த திக்ரை ஓதிய பின் துவாவை கேளுங்கள். உம்மு சுலைம் ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் துவா கேட்டால் அது உடனே நிறைவேறிவிடும்படி எனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபான் அல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை கூறி நாம் துவா கேட்டால் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கேட்டதை நிச்சயம் நான் கொடுப்பேன் என்று. நம்முடைய துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த திக்ரை நாம் ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்போம். ஆமீன். நீங்களும் ஆமீன் கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு நபியின் பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி: ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதர், ஆம், உயிருடன் இருக்கின்றனர் என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் அவ்விருவருக்கும் பணிவிடை செய்து உதவி புரிவதற்காக ஜிஹாத் செய், உலை என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் அமர் ரஸியல்லாஹு அன்ஹு. புகாரி 3004. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை வெற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.